இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 25வது வசனத்தை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 34:27. இன்றைக்கு நீங்கள் முதலாவது சேர்ந்து வாசிப்போம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். எல்லாரும் அந்த வசனத்தில் கை வைத்து கொண்டு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, சர்வவல்ல தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த மாதத்தில் இன்று தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வியாக்கியானங்களை இந்த புதிய மாதத்தில் தேவன் எங்களுக்கு தந்து இதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களையும் உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டிய ஆலோசனைகளையும் தேவன் தந்து வழி நடத்தும்படி உம்முடைய அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுவீராக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சபை இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். காடுங்கிறாரு, துஷ்ட மிருகங்கிறாரு, வனாந்தரங்கிறாரு. ஏற்கனவே அங்கே தானே இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சுற்றி இருக்கிறதே என்ன தான் இருக்குது? துஷ்ட மிருகங்களாக தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவரை எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை திட்டமும் தெளிவுமாக என்னுடைய இருதயத்தில் பதித்தபடினாலே அதை நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறேன். இங்கே வசனத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அப்போது துஷ்ட மிருகங்களை நம்மை விட்டு தேவன் ஒழிய பண்ண வேண்டுமானால் நாம் அவரோடு கூட என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது. இருக்கிறது வனாந்தரம்தான், காடுகள் தான். ஆனாலும் காடுகளிலே நம்ம என்ன பயம்? துஷ்ட மிருகங்களுக்கு பயம், பூச்சிகளுக்கு பயம், விஷப்பூச்சிகளுக்கு பயம். இந்த பயங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால தான் காடுகளில் நிம்மதியாக நம்ம என்ன செய்ய முடியாது? தூங்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களோ அது வனாந்திரம்தான், ஆனாலும் அந்த துஷ்ட மிருகங்களை நான் என்ன செய்வேன்? ஒழிய பண்ணுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சுகமாய், அதே வனாந்திரம்தான், நீங்கள் சுகமாய் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். எத்தனை பேர் காட்டில் போய் நித்திரை பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதாவது நான் சின்ன வயசில் எங்களுடைய அத்தை ஒருத்தங்களுடைய வீடு கொஞ்சம் கிராமத்தில் இருக்கும். ரொம்ப வீடுகள் அங்கே ரொம்ப இருக்காது. லீவில் எப்போவாவது அவங்க வீட்டுக்கு போவோம். நான் போன அன்னைக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆளை வெட்டி கொண்டுட்டாங்க. பொதுவாக கிராமத்தில் யாரையாவது கொண்டுட்டாங்க, செத்துட்டாங்கன்னா உடனே அது ஆவியாக அலையுங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். போனால் கொண்டுட்டாங்களாமே, கொண்டதுனால அவன் ஆவியாக அலைவானாலும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அப்படியே ஒரு சிந்தனை இருக்கும். அப்போ நைட்டு வீட்டில் படுத்துருக்கிறேன், ஜல் 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 ஜல்னு ஒரே சவுண்டு. என்ன பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்குதா? வீட்டை சுற்றி ஒரே ஜல் 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 ஜல்னு சவுண்டு. அது இப்போ தெரியுது, அது வண்டு தான் அப்படி கத்துதுன்ட்டு. அப்போ நமக்கு ஏதோ சலங்கை கட்டி யாரோ சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரிஞ்சு. அப்போ இந்த மாதிரி சவுண்டுகள் நம்மளை என்ன செய்யுது? தூங்க விடாமல் நம்முடைய தூக்கத்தை கெடுக்குது. அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாத சிட்டியில் நம்ம இருக்கிறோம். நம்ம இப்போ படுத்தோன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே? வெளியில் வீட்டுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உங்களை கடந்த காலங்களிலே உங்களை நிந்தித்த, அவமதித்த, உங்களுக்கு சமாதானத்தை கெடுத்த காரியங்களை உங்களை விட்டு என்ன செய்வேங்கிறாரு? ஒழிய பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சும்மா ஏதோ கேட்டுட்டு மாதம் மாதம் ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாருங்கிறது இல்லை. ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் வர்றது வரைக்கும் நான் எவ்வளோ நேரம் அந்த வசனத்துக்கு நான் காத்திருக்கேங்கிறதும், எவ்வளோ நேரம் அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேங்கிறதும் என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும். அப்போது ஆண்டவர் அதை கொடுக்குறாருன்னா
கொடுக்குற வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணி இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னால், இப்போ ரேஷன் கடையில் புடவை கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவனாக வந்து தந்தா தரட்டும், நான் ஏன் போய் வாங்கணும்னு யாரும் இருக்காங்களா? அந்த புடவை எதுக்காகணும் ஒன்றுக்குமே நமக்கே தெரியாது. ஆனாலும் விடுறோமா? இல்லை, ரேஷனில் அதை போடுறாங்க, இதை போடுறாங்க, பொங்கலுக்கு அது கொடுக்குறாங்க, தீபாவளிக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கொடுக்குறாங்கன்னு கொடுப்பதற்கு அரசாங்கம் சட்டம் போட்டுருச்சு. ஆனால் யார் போய் அங்கே கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான். புரியுதா? யார் போய் அங்கே காடை காட்டி கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர, ஏன் உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் இந்த ஏரியாவில் தானே இருக்கிறோம், இந்த அட்ரஸில் தானே இருக்கிறோம், இந்த ரேஷன் கடையை சேர்ந்தவங்க தானே நாங்கள், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால், நான் உங்களை அறியேன் அப்படின்றோம். புரியுதா? அப்போது ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுப்பார். நீங்கள் அந்த மாதத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சரி, இப்போது ஆண்டவர் பின்னாடி வர்ற ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து அப்படிங்கிறாரு. சமாதான உடன்படிக்கை என்பது என்னென்னா, 2 பேருக்கு நடுவில் நடக்கிறது தான் உடன்படிக்கை. தனியாக ஒரு ஆள் உடன்படிக்கை பண்ணிக்கிறது இல்லை. அவர் தேவனாகவே இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை அவர் படைத்தார். படைத்த ஜனங்களுக்கு எந்த உடன்படிக்கையும் பண்ணாமல் தான் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எந்த உடன்படிக்கையும் கிடையாது. ஆனால் மனுஷன் தனக்கு கிடைத்த வசதியை வைத்துக்கொண்டு அவன் பாவம் செய்ய ஆரம்பித்த பொழுது, அதற்கு பிறகுதான் தேவன் அந்த உடன்படிக்கைக்குள்ளே வரார். முன்னாடி நம்பி கொடுத்தார், பிறகு ஆண்டவர் கண்டிஷனோடு கொடுக்குறார். கரெக்டா? இப்போது அப்படி அந்த உடன்படிக்கை செய்கிறதுக்கு 2 பேர் வேணும். ஒன்று தேவன், இன்னொன்று நாம். இந்த உடன்படிக்கை நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் இருந்தால் தான் உடன்படிக்கை பண்ண முடியும். ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு எல்லாரும் 2 பேரும் உடன்பட்டால் தான், அல்லது 2 குழுவினரும் உடன்பட்டால் தான் அங்கே அக்ரிமெண்ட் என்னாகும், சைன் பண்ண முடியும். அதுபோல் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு, துஷ்ட மிருகங்களை நான் ஒழிய பண்ணுவேன், நீங்கள் காடுகளில் என்ன செய்வீங்க, வனாந்திரத்தில் சுகமாய் தங்கி காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் என்று இந்த மாதிரி வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. நான் 28வது வசனத்தையும் நான் உங்களுக்கு அதை சேர்த்து கொடுத்துருந்தேன். அது இதனுடைய தொடர்பான வசனமாக இருக்கிறதுனால நான் கொடுத்தேன். அதில் இதுக்குரிய வார்த்தைகள் எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ நான் அந்த முதல் வார்த்தையை மட்டும்தான் உங்களுக்காக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அப்போது அவருக்கும் நமக்கும் ஒரு சமாதானம், அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதற்கும், நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நமக்கு கொடுக்கிறதற்கும், அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி வர வேண்டியது சமாதானம். அதை தான் சமாதான உடன்படிக்கை என்று சொல்கிறோம். அப்போ தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாவதற்கு நாம் என்ன செய்யணும்? சமாதானம், ஆண்டவருக்கும் நமக்கும் சமாதானம்னா என்ன? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். கரெக்டாக? இந்த இடத்துல சமாதானங்கிறது நம்முடைய நிம்மதி கெட்டுப்போன ஒரு சூழ்நிலையிலிருந்து நமக்குள்ளே வருகிற சமாதானம் இல்லை. அவருக்கும் நமக்கும் ஏற்படுகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்ளுதல், அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க தமிழில். புரிந்து உணர்வு ஒப்பந்தம். 2 தரப்பினருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வந்துருச்சுன்னா போடக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இப்போ கவனிங்க. அப்போ அவருக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருப்பதற்கு என்ன செய்யணும்னு சில வசனங்கள் மூலமாக நாம் என்ன செய்வோம். இன்னும் எல்லாருமே நீங்கள் ஆண்டவர்கிட்ட சண்டையாக போட்டுருக்கிறீங்க, சண்டை போடலை. ஆனால் இன்னும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம இருக்கணும். சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, இவர் அந்த பக்கம் போவார், இவங்க இந்த பக்கம் போவாங்க. என்ன வேணும்? அரிசி இல்லை, சரி வாங்கிட்டு வரேன், அரிசி வாங்கி கொண்டு போட்டுருவார். அதுக்கப்புறம் என்னங்க, என்ன பருப்பு இல்லை, சரி வாங்கிட்டு வரேன், இந்தா. இது பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறாரா பிச்சைக்காரிக்கு வாங்கி கொடுக்குறாரான்னு தெரியாது. இங்கே ஒரு அன்பும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. கடைசியில் ஏதாவது ஒன்றுனா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், என்ன குறை வச்சேன், சோத்தை போட்டேன், அது கோயில் வாசலில் உட்காந்தா கூட கிடச்சிரும். அதுவா குடும்பத்துக்கு தேவை? கணவன் மனைவிக்கு இடையில் என்ன உண்டாயிருக்கணும் சொல்லுங்கள்?
என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து? கணவன் மனைவிக்கு இடையில் என்ன உண்டாயிருக்கணும்? ஒரு சமாதானம் உண்டாயிருக்கணும், ஒரு அன்பு உண்டாயிருக்கணும். அந்த அன்பு உள்ள ஒரு கணவன் இந்த நேரத்தில் இந்த குடும்பத்துக்கு இன்னும் தேவைப்படுமே அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு உண்டாகும். ஐயோ, அரிசி வாங்கி கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சா, இன்னும் இருக்குதா இல்லையா, தேவைப்படுமா தேவைப்படாதா, இதையெல்லாம் கேட்கறது என்ன? குடும்பத்தை நேசிக்கிற ஒரு கணவனுக்கு. புரியுதா? புருஷனுக்கு இதெல்லாம் தேவைப்படுமே அப்படிங்கிறது என்ன? ஒரு நல்ல கணவனுக்கும் ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த சமாதானத்தை போல தேவனுக்கும் நமக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? அதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. எப்படின்னு கேளுங்களேன். சில கணவன் மனைவிக்கு என்னென்னா, புருஷன் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் புருஷனை நான் புரிஞ்சிக்கணுங்கிறது ஆசை இல்லை. சில கணவன்மாருக்கு என்னென்னா, கணவன் என்ன மனைவி என்ன புரிஞ்சிக்கணும், அவள் இருந்தால் என்ன போனால் என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய சேவையை கரெக்டாக செஞ்சிடணும். ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குதா இல்லையா? புரியுதா? சில பேருக்கு என்னென்னா, மனைவி தான் எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்றைக்கி சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, மறந்து போச்சு, நிறைய பேர் சொல்கிறதுனால எனக்கு மறந்து போகுது. அதாவது ஆமாம், ஒரு மகள் சொன்னான், அவள் கிச்சனில் நிற்கும்போது அவர் ஏதோ சாப்பிட்ட பிளேட்டை கொண்டு வச்சிட்டாரான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், என் பையனை நான் கிச்சன் பக்கம் விட்டதே கிடையாது. இதில் என்ன பெருமை? கிச்சனுக்குள்ளே ஆம்பளைங்க போகிறது கேவலமா? கிச்சனுக்குள்ளே ஆம்பளை போகிறது கேவலம்னா பொம்பளை போகிறதும் கேவலம் தான். ஏன்னா அது கேவலமான இடம், அப்படி தானே? அந்த கேவலமான இடத்துக்குள்ளே யாருமே போகலைன்னா பட்னியாக கிடந்து சாக வேண்டிதான். என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் என் மகனை நான் ஒரு நாளும் கிச்சனுக்குள்ளே விட்டதே கிடையாது. அப்போ நிறையா இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது சில தாய்மார் சில பசங்களை கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சுருப்பாங்க. புரியுதா? அதாவது என் மருமகன் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள். ஒரு சாதாரண விஷயந்தான். எங்கள் சம்மந்தி அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், சைமன் இப்படிலாம் குழந்தைய கொஞ்சுவானா? அப்போ அவங்க குடும்பத்துக்கு அதிகமாக குழந்தைங்க வந்ததே இல்லை போல இருக்குது. புரியுதா? குழந்தைய கொஞ்சிறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியுது, என் பையன் இப்படிலாம் குழந்தைய கொஞ்சுவானா அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ இந்த சமாதானங்கள்ங்கிறது குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் பெரியவங்கள சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களோடு நீங்கள் ஒரு ஐக்கியமாக அன்பாக பேசி உறவாடி இருக்கிறது போல் உங்கள் பிள்ளைகள் சொந்தங்களோடு அப்படி இருக்காங்களா? இல்லை, அப்படி இல்லை. நமக்கு யாராவது ஊர்லேருந்து ஒரு மாமா வந்திருக்காருன்னா மாமாவானா மாமான்னு சொல்கிறதுக்கு யோசித்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா கூட ஓ மாமாவா, அப்போ நமக்கு மாமா உறவு முறை, மாமாவுடைய பிள்ளைங்களாம் என்னென்ன உறவு முறை, சித்தப்பாவுடைய பிள்ளைங்களாம் என்ன உறவு முறை, அப்படி பழகிறதுக்கு யோசித்ததே கிடையாது. ஆனால் இப்போ அந்த உறவு முறைகள் எல்லாம் இப்போ போனதுனால சமாதானமே இல்லை. இப்போ குடும்பங்களுக்குள்ளே வந்துட்டாளா? சில பேர் உண்மையாகவே கேட்குறாங்க, வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் எப்போ போவீங்க, சிரிச்சிட்டே கேட்குறது, எப்போ வந்துட்டீங்க, அப்புறம் எப்போ போவீங்க, என்ன உங்கள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா எப்போ கிளம்புவீங்கன்னு அர்த்தம். சரியா? ஐயோ, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற உறவு முறைகள் இப்படி தான் இருக்குது. அதே போல் தான் இப்போ ஆண்டவர்கிட்டையும் நமக்கு நம்ம கர்த்தரை வைராக்கியமாய் பற்றி பிடித்தது போல நம்முடைய பிள்ளைகள் வைராக்கியமாக பற்றி பிடிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம அதை உண்மை என்னென்னா, நம்மலாம் தரித்திரத்தில் கர்த்தரை பிடிச்சோம், உண்மை தானே? அப்போது கர்த்தரை பிடிக்கணுன்னா என்ன வரணும்? பிரச்சனையே அங்கே தான். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், அதான் கொழுப்பு வந்துடுச்சு. நெருக்கத்திலேயே இருந்தால் கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ தேவனோடு கூட ஒரு சமாதானமாய் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, யோபுல ஒரு வார்த்தை இருக்கிறது. யோபு 22:21 பார்த்தீங்கன்னா, நீர் அவரோடே பழகி சமாதானமாக இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்போது யாரோட பழகி சொல்லுங்கள்? நீங்கள் பதிலுக்கு சொன்னால் தான் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா டக்குன்னு ஆண்டவருடைய வருகை வந்துருச்சோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அவரோடு பழகினா என்ன அர்த்தம்? நீங்கள் அவர் அப்பா, ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும்
அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட பேசுகிறது பழகிறது எப்படின்னா, கேஷுவலாக உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறது போல் பேசி பழகிற ஒரு அனுபவம் இருக்குது தெரியுமா? நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க பேரும் ஜெயாம்மா தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே இதான் வந்துக்கிறேன், என் பிள்ளைங்களாம் இப்படி இருக்குது, அதுங்களுக்கு என்னென்னலாம் ஓணும், நீ என்னடா போன வாரமே கேட்டேன் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ற, நீ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்படி தான் பேசுவாங்க. நல்லா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபார்மேட் அடிச்சுலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. அப்பா அப்படின்னா உடனே நம்ம இலக்கணத்தில் இறங்கிறோம். ஆண்டவரே நீர் இதை செய்யவில்லையா, நான் உமக்கு அதை செய்யவில்லையா. இது இலக்கண ரீதியெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறது போல் பழகணும், அவரோட பழகணும். நம்ம எப்போ பேசுவோன்னா தேவைக்கு மட்டும் பேசுகிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பேசுகிறோம். பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? போகும்போதும் வரும்போதும் அவரோடு கூட சம்பாஷிக்கிற அதுதான் பழக்கம். அவரோட பழகும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும், அவருக்கு இன்னது பிடிக்கும் இன்னது பிடிக்காது, இதை விரும்புகிறாரு இதை விரும்ப மாட்டார். அப்படி தானே? நமக்கு நல்ல நெருக்கமாக பழகிறவங்களுக்கு நம்மளே சொல்லுவோம்ல, அவங்களுக்கு அவங்க டீ குடிக்க மாட்டாங்க, அவங்க காஃபி தான் குடிப்பாங்க, அவங்க சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு டீ கடைக்காரன் கூட வாடிக்கையாக போகிற கஸ்டமர் போனால் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு சுகர் கம்மியாக போடுவான், ஒரு ஆளுக்கு சுகர் அதிகமாக போடுவான். ஒரு டீ கடைக்காரன் புரிஞ்சு வச்சுருக்க அளவு கூட புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். அவருக்கு உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும், அது என்னத்தையாவது துண்ணும், ஏதாவது அது பாட்டுக்கு வரும் போகும். எங்கே போயிருக்காரு, அது எங்கேயோ போயிருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற ஆடோ மாடோ சொல்கிற மாதிரியே இந்த உறவு முறைகள் அதுக்கு அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. நான் ஒரு பக்கத்தை மட்டும் நான் தப்பு சொல்லலை. உறவுங்கிறது, உடன்படிக்கை என்பது ரெண்டு பேருக்கும் என்னவாக இருக்கணும், ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது இந்த ஒரு புரிந்து உணர்வு உண்டாகிறதற்கு அவரோடு கூட பழகி சமாதானமாக இரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு கீழே 22வது வசனம், அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அப்போ அவரோடு பழகி சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போது கர்த்தருடைய வார்த்தை 3 விதத்தில் வரும். ஒன்று, நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். இன்னொன்று, இங்கே பிரசங்கத்தை கேட்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வரும். இன்னொன்று, அவரோட பழகும்போது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். ஹல்லேலூயா. 3 விதத்துலேயும் உங்களுக்கு வார்த்தை வரணும். சில பேருக்கு எனக்கு யாருமே தேவையில்லை, நான் பைபிளை படித்து நானே நேரடியாக பேசிக்குவேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்கும் அது சாத்தியமாகாது. நீங்கள் ரெகுலராக படிக்கிற ஒரு வசனமாக இருக்கும், நீங்கள் ரெகுலராக நல்லா பைபிள் வாசிக்கிறவங்களாக இருப்பீங்க. 10 முறை நீங்கள் அந்த வழியாக நீங்கள் கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க, அந்த வசனம் உங்களோட பேசியிருக்காது. 11வது முறை நீங்கள் பேசும்போது அந்த வசனம் அப்படி ஒரு வசனம் அங்கே இருக்கிறதே முதல்ல நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் எத்தனையோ முறை அதை படிச்சிருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அதை படிக்கும்போது கர்த்தர் அந்த வசனத்தில் நம்மளை நிறுத்துவார். நிறுத்தி அந்த வார்த்தை மூலமாக நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக நான் அவங்க கூட பேசியே ஆகணும்னு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதனால் எல்லா நேரத்துலையும் எல்லாமே சாத்தியமல்ல. ஆனால் இந்த 3 விதமான தேவனுடைய வார்த்தையையும் கேட்கிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஒன்று, வேதத்தை வாசிக்கிறது மூலமாக, இன்னொன்று வசனத்தை கேட்கறது மூலமாக, இன்னொன்று அவரோடு கூட பழகி சம்பாசிக்கிறது மூலமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொண்டு. சில பேருக்கு நல்ல வசன ஞானம் இருக்கும், வசனத்தை படித்து சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வசனத்தை அப்படி தரவாக சொல்லுவாங்க. ஆனால் வசனத்துக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் இருக்குதா? இப்போது எஸ்ஏபிசின்னு சொல்லி சதன் ஏசியா பைபிள் காலேஜ் இருக்குது. என்ன காலேஜ் சொல்லுங்கள்? பைபிள் காலேஜ். அதில் பயங்கரமாக டீச் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான டாக்டரேட் வாங்கினவங்களாம் டீச் பண்ணுவாங்க. அந்த பைபிள் காலேஜுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு, பெங்களூரில் இருக்குது. அந்த பைபிள் காலேஜில் டீச் பண்ணுற பயங்கரமாக வேதத்தை போதிக்கக்கூடிய ஒருத்தட்ட
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் கேட்டாங்களாம், சார் நீங்கள் இவ்வளோ தூரம் டீப்பாக பைபிளை போதிக்கிறீங்க, அப்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கும், நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன வார்த்தை தான் பயங்கர ஷாக்காக இருந்தது. என்ன சொன்னார்னா, எனக்கு இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறதே எனக்கு நம்பிக்கை கிடையாது. யார் அவர்? வேதத்தை போதிக்கிறவர். அப்போ அவர்கிட்ட இவ்வளவு டீப்பாக நீங்கள் வந்து வசனங்களை நீங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களே அப்படின்னா, மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க, நான் அதுக்கு செய்கிறேன். இதுக்கு பேர் தான் லோக்கலில் சொல்லுவாங்க கூலிக்கு. ஆமாம். அப்போது அவருக்கு வேத ஞானம் இருக்குது, வேதத்துக்குள்ள ஆழத்துவங்கள்லாம் தெரியுது, போதிக்க முடியுது, ஆனால் கை கொள்ள முடியல. புரியுதா உங்களுக்கு? எப்போவுமே வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுவாங்க. வேத பிரமாணத்தை விட்டு விலகணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா துன்மார்க்கரை எப்படி புகழுவானா? உலகத்தில் இருக்கிறவங்களே நல்லா இருக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறவனே நல்லா இருக்கிறான், சபைக்கு போகிறவங்களாம் சரியில்லை. எப்படி உலகத்தில் இருக்க எப்படி? இப்போது யாரை புகழ்கிறாங்க? துன்மார்க்கரை புகழுவாங்க. ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே தீர்மானிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேத பிரமாணத்தை விட்டு விலகிறதுக்கு தீர்மானிச்சிட்டாங்க, பாவத்துக்குள்ளே போகிறதுக்கு தீர்மானிச்சிட்டாங்க, பாவத்தை நியாயம் என்று சாதிப்பதற்கு அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு உலகமே பரவாயில்ல, சில பாஸ்டர் மாதிரியே சரியில்லை, சில விசுவாசி மாதிரியே சரியில்லை, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ நீ ஒன்று எல்லா மனுஷனும் பொய்யன், எவனுமே சரியில்லைன்னு சொல்கிறியோ, அப்போ நீ மனக்கலக்கமான ஒரு ஆள், இப்போ மனசு தெளிவாக இல்லை, நீ சத்தியத்தில் உறுதியாக இல்லை. அதாவது மனுஷனை நம்ப வேண்டாம், நம்ம நம்ப வேண்டியது யார்? கர்த்தரை தான் நம்பணும். மனுஷனை நம்பவே வேண்டாம்னு நீ உங்கள் அம்மாவை நம்பக்கூடாது, உங்கள் அப்பாவை நம்பக்கூடாது, அப்படி தானே? யாரையும் நீ நம்பக்கூடாது. ஒருத்தரையும் நம்பாமல் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டிடுவீங்களா? சும்மா வேதாந்தம் பேசக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் யாரோ சிலரை சார்ந்து தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், தூங்காமல் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், உஷாராக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்றால் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். சரி, அப்போது தேவனுக்கு என்ன சொல்ல வந்தேன்? வேதத்தை நல்லா அறிந்திருந்தாலும் அறிந்திருப்பது வேற, அனுபவிக்கிறது வேற. அல்லேலூயா. ஆமாம், சினிமா நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் அப்படியே பறந்துலாம் அடிப்பாங்க இல்லையா? அப்படியே அந்த காலத்திலாம் நாங்கள் சினிமா பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் ஹீரோ எங்கேருந்தோ பறந்து வருவார். அது இந்த காற்றுல பறக்கிற பேப்பர் மாதிரி வருவார். அது எப்படி தான் வருவாரோ தெரியாது. ஆனால் ரியல் லைஃப்பில் அது நடக்குமா? அது சினிமாவுக்காக ஒரு சீன், அதுக்கு பேர் அதான் சீன் ஓட்டுறதுன்னுவோம்ல, அது சீன் ஓட்டிடுவாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம். நாம் இந்த வேதத்தை கையில் வச்சுட்டு சீன்லாம் ஓட்டக்கூடாது, பைபிளை கையில் வச்சுட்டு சீன் ஓட்டுறதுக்கு இல்லை. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வாசித்தா போதாது, அறிந்திருந்தால் போதாது. அந்த வேத பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணுமா? அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ தான் உமக்கு நன்மை உண்டாகும். அப்போ தான் அவரோடு கூட நீங்கள் பழகுறீங்கன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் சொல்கிற எதையுமே கேட்காத ஒரு ஆள், அந்த ஆள்கிட்ட நீங்கள் எப்படி சமாதானமாக இருப்பீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு அகைன்ஸ்டாக மட்டும்தான் அந்த ஆள் பண்ணும், எதிர்ப்பாக தான் பேசும், எதிர்ப்பாக தான் பண்ணும். அந்த ஆளோட உங்களுக்கு எப்படி சமாதானம் உண்டாகும்? ஆகுமா? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்குகிறவர்களாக இருந்து, அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களாக இருந்து அவரோடு நீங்கள் பழக முடியும். இல்லைன்னா அவர் பழக மாட்டார். முதல்ல ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் வசனங்களை கை கொள்ள கடவன். அவர்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறது உண்மைன்னா அவர் வார்த்தையை கை கொள்ளணும். இப்போ நீங்களே என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, பாஸ்டர் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், ஆனால் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் ஒன்றுமே எனக்கு பிடிக்காது பாஸ்டர். இப்படி சொன்னால் நான் உங்களோட சமாதானமாக இருக்க முடியுமா? அப்போது நீங்கள் என் மேலே அன்பு கூறுகிறதா இருந்தால் என் வார்த்தை, நான் உங்களுக்கு கொடுக்குற தேவ வார்த்தை, என் வார்த்தை இல்லை, தேவ வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கை கொண்டீங்கன்னா என்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்க முடியும்.
அப்போ அந்த வார்த்தைகளை கை கொள்ளும்போது தான் அவரோட பழக முடியும். அப்போ தான் சமாதானம் உண்டாகும். அப்போ தான் நம்மோடு கூட அவர் சமாதான உடன்படிக்கை செய்து நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அவர் செய்வார். அடுத்தது, தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் இருந்தால் அதில் என்ன நன்மைன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை இருந்தால் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சமாதான உடன்படிக்கையானது என் பிள்ளைகளுக்குள்ள அது கடந்து போகுது. புரியுதா? ஒரு தகப்பனும் தாயும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகளுக்குள்ள அந்த சமாதான உடன்படிக்கை அப்படியே கடந்து வருது. ஆனால் ஒரு டேஞ்சர் என்ன தெரியுமா? நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் தாய் தகப்பனுடைய தேவ பக்திக்குரிய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் வரைக்கும் தான் அது போகுது. அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் அடுத்த சந்ததிக்கு போகுது. நான் நிறையா உதாரணம் சொல்ல முடியும். சொன்னால் நீங்கள் ஆளை கண்டுபிடிச்சிருவீங்க. இங்கே இல்லை, உங்களுக்கு உலகளாவிய அளவிலே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. அவங்க கர்த்தரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. அது நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க சரியில்லை. அவங்க சரியில்லாதனால அவங்க சந்ததிக்கு அது கடந்து போகலை. அப்போ இந்த சமாதான உடன்படிக்கை தொடர வேண்டுமானால் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை அது கடந்து போகணும். ஆமென். அப்போ நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நகத்தை கடிக்காத. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பனுடைய ஜெபத்தில் நீங்கள் ஒட்டிட்டு வாழ்ந்துடலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்களும் உங்களுடைய தாய் தகப்பனை போல் என்ன செய்யணும்? நீங்கள் ராஜாக்களுடைய வரலாறை பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எசேக்கியா ராஜாவுடைய அப்பா கர்த்தருக்கு பயந்து நடக்கலை. ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தன் தகப்பனாகிய அப்படின்னு சொல்லும்போது எங்கே சொல்கிறாருன்னா, தன் தகப்பனாகிய தாவீதை போல அவன் என்ன செஞ்சான்? தேவனுடைய கற்பனைகளிலே அவன் நடந்தான். இப்போ எசேக்கியாவுடைய அப்பா தாவீதா? அப்போது எசேக்கியா ராஜாவுடைய அப்பா தாவீதா? இல்லை. இப்போது கீழ்ப்படிதலுக்கு யாரை ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த தாவீதை சொல்கிறார். அப்போது இப்போ எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இப்போது ஒரு சம்பவத்தை படிக்கலாமே. ஏன்னா உங்களுடைய சந்ததிக்கும் நான் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியை கடந்து போகும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்களோ அடுத்து உங்களுடைய சந்ததி. இன்னும் எங்களுக்கு கல்யாணமே ஆகலை பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி அது வந்து ஒரு வித்து, அது கடந்து போகும். விதைப்பு சமாதானமாக இருந்தால், அந்த வசனம் கூட இருக்குது பாருங்கள், சகரியா 8:12, விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். அப்போ என்ன அர்த்தம்னா, எதை கரெக்டாக விதைக்கிறோமோ அதனுடைய கனிகள் என்ன செய்யும்? அது வரும். அதனால் வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள்லாம் வேறு விதமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய பின் சந்ததிகள் தேவபக்தி அற்றதாய் மாறி போகும். ஏலி என்கிறவன் ஏதோ பேருக்கு ஒரு ஆசாரியனாக இருந்தான். ஒரு பாரம்லாம் அவனுக்கு கிடையாது. சபையில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து நீ குடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ தன் சபைக்கு வந்திருக்கிற ஒரு விசுவாசியுடைய வேதனை தெரியல, ஒரு பாரம் புரியலை. இப்போ அப்படி பாரம் புரியாத ஒருத்தன் வந்து பாஸ்டராக இருந்தால் அப்போ அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இப்போ ஏலியுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்க யோசிச்சு பாருங்கள். ஏலிகளுடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டவங்களாக மாறி போனாங்க. அதற்கு பிறகு அவனுடைய சந்ததி அதோடு அங்கே கட்டாகுது. தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற நன்மைகள் உங்களோட நிற்கிறது இல்லை. அது சந்ததியாக கடந்து போகிறதற்கு நான் அறிந்த வரைக்கும் ஒரு சந்ததியை தான் அது கடந்து வருது. அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடியது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கடமை இருக்குது. அதுக்கு பெற்றவங்களும் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கணும், போதிக்கணும், பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். சரி, இப்போது ஒரு வார்த்தை வருது பாருங்கள். 2 ராஜாக்கள் 20:12 எடுங்க, 20:16 எடுத்து வாசிங்க.
2 ராஜாக்கள் 20:16. எல்லாரும் வேதத்தை எடுங்க. வேதம் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பைபிளை எடுத்து பழகுங்க. உங்களோட தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20:16 வாசிமா. அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ சம்பந்தம் இல்லாத ஆளை வீட்டுக்குள்ள விட்டான். சம்பந்தம் இல்லாத காரியத்தெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஆளுக்கு காமிச்சான். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும்னு நான் நம்புகிறேன். எசேக்கியா ராஜாவை நலம் விசாரிக்க வந்துட்டாங்க. உடனே வீட்டில் இருக்க பீரோவெல்லாம் திறந்து பாருங்கள், எங்கள் வீட்டில் எவ்வளோ நகை இருக்குது பாருங்கள், இவ்வளோலாம் நாங்கள் வச்சுருக்குறோம். அப்படி பைபிளில் இருக்கா பாஸ்டர்னு கேட்காதீங்க. நான் அந்த சம்பவத்தையும் உங்கள் சம்பவத்தையும் உங்கள் வாழ்க்கையும் சேர்த்து நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு ஆள் அக்கறையாக பேசினோடனே எங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அதாவது உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற நன்மைகள், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ கை தூக்க சொல்லட்டுமா? யார் வீட்டில் 50,000 நகை இருக்குன்னு கேட்டால் கை தூக்குவீங்களா? இருந்தாலே கை தூக்க மாட்டீங்க. நீங்கள் எசேக்கியா ராஜா மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. சரி, இப்போது அதையெல்லாம் இப்போ பாஸ்டர் வந்துட்டாருன்னு பாஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் திறந்து காட்டணும்னு ஏதாவது இருக்கா? இருக்குதா? அப்படி எதுவும் சில பேருக்கு அன்பு பொங்கிருச்சுன்னா அவ்வளோதான். இது இப்போ மொட்டை போடுறாங்கல்ல, முடியே எல்லாத்தையும் வலிச்சு கையில் கொடுத்துருவாங்க. பாசம் பொங்கிருச்சுன்னா எல்லா உலக மனிதர்கள் மேலே வைத்திருக்கிற பாசங்களுக்கும் ஒரு அளவு இருக்குது. இவரை விசாரிக்க வந்துட்டாங்கன்னு அன்பு தாங்க முடியாமல் எல்லா பொக்கிஷ சாலையும் திறந்து கொண்டுக்கான். அவன் நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்டான். நீ என்ன சொல்லணும்? நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். வந்தால் வீட்டுக்கு வந்தால் டீயை காஃபியை கொடுத்து என்ன செய்யணும்? அனுப்பணும். அதை விட்டுட்டு இவர் பேங்க் பேலன்ஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டார். ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் மிக்ஸி கிடையாது. அப்போல்லாம் எங்களுக்கு சம்பளம் பயங்கர சம்பளம். அதெல்லாம் கேட்டால் நீங்கள் அழுதுறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சில்லறையாக சேர்த்து ஒரு மிக்ஸி வாங்கணும்னு காசு சேர்த்தோம். ஒரு 1200 இருக்குமா எவ்வளோன்னு தெரில. கஷ்டப்பட்டு அதெல்லாம் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த காசுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்து ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தக்காரர்கிட்ட மட்டும் சொன்னோம், அந்த மாதிரி மிக்ஸி வாங்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோங்க. அடுத்த நாளே எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும், கொடுக்குறீங்களா? எங்களுக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் என்ன செய்தி, என்ன ரவுடி ஆக்குறீங்களடா? அமைதியாக இருக்கணும். சோதரம் நீங்களே மண்டையில் கொட்டுங்க. அப்போது என்ன சொன்னேன்? மண்டையில் கொட்டுங்கன்னு சொன்னேன். 1000 ரூபா கொடுங்கன்டாப்பில். இப்போ 1000 ரூபா என்ன இல்லைன்னு இப்போ சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நேத்தானே சொல்லியிருக்குது. இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னால் வருத்தம் வந்துடும். கடைசியில் அந்த படுபாவே அந்த 1000 ரூபா வாங்கி கொண்டு போய் 50 ரூபாயும் 100 ரூபாயுமா கொடுத்து முடிச்சுட்டு மிக்சியை மிக்ஸ் பண்ணிட்டான். அதுக்கு பிறகு திருப்பி வாங்குறதுக்கு பெரிய போராட்டமாக ஆகிப்போச்சு. நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்கிறதுக்காக யார் சந்தோஷப்பட போகிறாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்படி யாரும் சந்தோஷப்பட போகிறது இல்லை. இது நான் வசனத்துக்காக மட்டும் இல்லை சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாரை எவ்வளவு நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கணும், என்ன விஷயத்தை சொல்லணும், எந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டான். இப்போ தீர்க்கதரிசி வீட்டுக்குள்ளே வர்றார். எதுக்கு வந்தாங்க? ஐயா இதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன காமிச்சு நீ? அவர் சொன்னார், நான் எதையும் மறைக்கவில்லை. இப்போ 1-2 பொருளை காமிச்சிருந்தா நான் இதை காமிச்சேன், இது காமிச்சேன் சொல்லலாம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். நான் அவர்களுக்கு காண்பிக்காதது ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நீ என்னத்தெல்லாம் காமிச்சியோ அவ்வளவும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அடுத்த சாபம் வந்துடுச்சு. சரி, இப்போ இவன் பண்ணினது தப்பு. எசேக்கியா ராஜா மிகவும் கர்த்தருக்கு பிரியமான ராஜா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கேங்கிறதுனால
நான் எப்படி வேணாலும் இருந்துடலான்னு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, முடிவு பண்ணிடவே கூடாது. அதனால தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போது நல்ல அதாவது இவன் ஆட்சிக்கு வந்த உடனே தேவாலயத்துடைய கதவை திறந்தான், கதவுகளெல்லாம் ரிப்பேர் பண்ணான். அப்போ அவ்வளோ நாள் மூடி கிடந்திருக்குது தேவாலயம். எல்லாம் ஆலயத்தை பழுது பார்த்து எல்லாத்தையும் ஆலயத்தை சுத்திகரித்தான், பலிகளை செலுத்தினான், கர்த்தருக்கு பிரியமான அநேக காரியங்களை செஞ்சான். கர்த்தருக்கு பெரிய சந்தோஷம். இப்போ நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேங்கிறதுனால நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஏற்றுக்குவார் அப்படின்னா முடியவே முடியாது. அப்போது கடைசியில் இப்போ இவர் வந்தவுடனே காமிச்சிட்டார், அவன் பார்த்துட்டு போயிட்டான். நான் நினைக்கிறேன் அவன் லிஸ்ட் எடுத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன், என்னென்ன வச்சுருக்கான்னு லிஸ்ட் எடுத்து போயிருப்பான். இப்போ சொன்னார், இப்போ இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து வைத்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் அரண்மனைகளிலே என்ன செய்வாங்க, வேலைக்காரராக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னான். இப்போது இப்படி சொன்ன உடனே ஒரு நல்ல மீசை வச்ச ஆம்பளை, மானமுள்ள ஆம்பளை என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ, நான் இவ்வளோ பெரிய தாவீது விழுந்தால தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் பாவம் செஞ்சேன். தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். ஆனால் இங்கே எசேக்கியா சொன்னதை வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் இருமா என்ன சொன்னாரு? நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எப்படிங்க நல்லது? உன் பிள்ளைகளெல்லாம் அடிமைக்கு போவாங்க, உன் பிள்ளைகள்லாம் வேலைக்காரனாக போயிடுவாங்க, உன் வீட்டில் உள்ளதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறது நல்ல வார்த்தையா? நல்லா இருந்தவன் எப்படி நாசமாக போயிருக்கான் பாருங்க. நடுவில் ஏதாவது எங்கள் பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணுவார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை தூக்கிடுறேன்னார் ஆண்டவர். சொன்னாரா? போக வேண்டிய நேரத்தில் போய் சேர்ந்துருந்தா? அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கல் பண்ண எனக்கு நாட்களை கூட்டி கொடுங்க கேட்டால், சரி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டாரு. இந்த 15 வருஷத்தில் பிறந்தவர் தான் இவர் மகன் மனாசே. புரியுதா? இப்போ அந்த மனாசே தான் இவருக்கு தலைவலியாக மாறுறவர். அப்போது கர்த்தருடைய சித்தத்துக்கு அங்கேயே என்ன செஞ்சிட்டான், நீர் உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நம்மகிட்டலாம் சொன்னால் என்ன செய்வோம்? அவனாவது செவ்வறு பக்கமாக திரும்பினான், நீங்கள் ஓடி வந்துடுவீங்க. சபைக்கு ஓடி வந்து, ஐயோ ஆண்டவரே நான் செய்தது என்ன அப்படின்ட்டு வந்துடுவோம். இப்போது சரி ஏதோ ஒன்று கேட்ட, ஆண்டவரும் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு சாபமான வார்த்தை வருது. அவன் சொல்கிறான், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. இவன் தனக்காக மட்டும் வாழ்ந்தவன், தன் சந்ததிக்காக வாழலை. தேவ பிள்ளைகளை, தேவனோடு சமாதான உடன்படிக்கை நம்ம செய்யணும்னு சொன்னால் அந்த சமாதான உடன்படிக்கை நம்ம சந்ததியாக நம்ம பிள்ளைகளுக்கு அது கடந்து போகணும். உங்களுடைய ஜெபம் அதுவாகத்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. யோபு ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். நியாயப்பிரமாணம் கிடையாது, சபை கிடையாது, பிரமாணங்கள் கிடையாது. ஆனாலும் அவன் ஒரு ஷார்ப் கான்சியஸ் அவனுக்குள்ளே இருந்துச்சு. எனக்கே தெரியாமல் என் பிள்ளைகள் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுருப்பாங்களோன்னு சொல்லி அட்வான்ஸாக பழி செலுத்தினானான். அப்போ அவனுக்கு என்ன பயம் இருந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்ம கையில் வேத பிரமாணம் இருக்குது, அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் அதை வைத்தால் அது உமக்கு நன்மையாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த நம்ம கையில் கொடுத்துருக்க பைபிள், ஜெயாமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலைக்கு முன்னாடி போகாதீங்க. ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் உங்களை கூப்பிடுவார், அப்போ போங்க, இன்றைக்கே போகாதீங்க. ஹல்லேலூயா. வேத பிரமாணத்தை இருதயத்தில், அதாவது ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் அதை வைத்தால் அது உமக்கு நன்மையாக இருக்கும். அதை உள்ளே வச்சிருக்கும் போது அது உங்களோட சம்பாஷிக்கும். ஆண்டவர் உங்களோட பேசுவார், ஆண்டவரோட நீங்கள் பேசுவீங்க. அப்போது நான் உண்மையாக கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க? உண்மையாகவே நான் என் பேர பிள்ளைகளுக்காகலாம் ஜெபம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? இந்த காலம் எங்கேயோ போயிட்டுருக்குது. அடுத்து நம்ம, அதாவது ஒரு காலத்தில் பயந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லைன்னு ஆகி போயிட்டுருக்குது.
கலாச்சாரங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்குது. இனி என் பேரப்பிள்ளைங்கள்லாம் எப்படி இந்த உலகத்தில் தப்பிச்சு அவங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக வாழ போகிறாங்கங்கிற பயம் இருக்குது. நம்மோடு அது முடிஞ்சு போகிற ஒரு காரியம் இல்லை. அப்போ அதற்காக நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடங்க. உங்களுடைய தாய் தகப்பன் சொல்கிற ஆலோசனைகளை கேளுங்க. சொல்லப்படுகிற புத்திமதி உங்களுக்கு விசனமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு புத்தி சொல்ல முடியும். புரியுதா? எவ்வளோ புத்தி சொன்னாலும் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னதுக்கு பிறகு புத்தி சொல்கிறவங்களும் உங்களுக்கு புத்தி சொல்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு போகும். ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் பெற்றவங்களுக்கு, உங்களுடைய ஊழியக்காரருக்கு என்றைக்குமே உங்களை குழந்தைகளாக நீங்கள் வைத்து கொண்டீங்கன்னா எப்போ சொன்னாலும் என் நன்மைக்காக சொல்கிறாங்கங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் போன வாரத்தில் என் பேரனை மடியில் தூக்கி வச்சேன். அவர் வருவார், அந்த அதாவது இப்படின்னு தூக்கி மடியில் வச்ச வேகத்துக்கு கீழே இறங்குவான். அப்புறம் அங்கே போவான், திருப்பி வருவார். அவர் கையை தூக்கி போட்டால் நம்ம தூக்கி வைக்கணும். வைக்கும்போதே சறுக்குன்னு வலிக்கிட்டு போயிடுவார். ஆனால் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூக்கி வச்சா அப்படியே அழகு போல் உட்காந்துக்குவார், செல்லமாக உட்காந்துக்குவார். நம்ம எவ்வளோ கொஞ்ச நாளும் அமைதியாக இருப்பார். இப்போ அவர் வளர்ந்துட்டார். மனசிலாயோ? என்ன நினைக்கிறார் அவர்? எனக்கு நடக்க தெரியும் ஒடியா. ஏன்னா இப்போ வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இப்போ மடியிலேயே உட்காந்துருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. வளர்ந்துட்டேங்கிற எண்ணம் வரும்போது மடியில் உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை. இது சின்ன குழந்தையிலேருந்தே நமக்கு ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான். அந்த ஆபத்துகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை காத்துக்கொள்ளணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இம்மானுவேல்னு ஒரு ஐயா எங்களுடைய சபையில் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்த மனுஷன். சில நேரங்களில் எங்கள் பாஸ்டர் புரிஞ்சிக்காமையும் திட்டிருக்கிறாங்க. புரிஞ்சு தான் திட்டணுன்றது இல்லை, சில நேரத்தில் புரிஞ்சிக்காமையும் திட்டுவாங்க. அவர் அப்படியே அமைதியாக நின்று சரிங்கய்யா நீங்கள் சொன்னால் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லுவார். எங்கள் பாஸ்டரை விட 10 வயசு மூத்தவர் அவர். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்லா ஜெபிக்கிற மனுஷன், நல்ல வேதத்தில் வளர்ந்த மனுஷன். நான் வாலிப நாட்களில் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தின ஒரு தேவ மனுஷன். என்னுடைய கையில் அவரை நான் பிடிச்சிருக்கும்போது தான் அவருடைய ஜீவனை அப்படியே போச்சு. நல்ல முதிர் வயதில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனார். ஆனால் சாகிற வரைக்கும் ஊழியக்காரர் சொல்கிற புத்திமதிக்கு அப்படியே தன்னை குழந்தைய போல். அப்புறம் சில நேரம் திட்டிட்டு கூட பாஸ்டர் ஐயாவை நான் தெரியாமல் திட்டேன்டா அப்படின்னு வருத்தப்பட்டுருக்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புத்திமதிகளை உங்களுக்கு விசனமாக இல்லாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. தவறு இருந்தால் திருத்தி கொள்ளுங்க, தவறு இல்லைனாலும் அந்த தவறு இல்லாமல் வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை இப்பொழுது சொல்கிற ஆலோசனை உங்களுக்கு இப்போ பிரயோஜனம் இல்லைனாலும் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அது உங்களுக்கு தேவைப்படலாம். இதெல்லாம் உங்களுடைய சந்ததிகளை கடந்து போகிறதற்கு இன்றைக்கி இருக்கிற பெரியவங்க தேவனோடு பழகி சமாதானமாக இருந்து அதை பார்த்து வளர்கிற அடுத்த சந்ததியும் என்ன செய்யணும். ஆனால் எசேக்கியா ராஜா பிரச்சனையே என் நாளில் சமாதானம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் போனால் என்ன நடந்தால் பார்த்துக்கலாம், அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். சொல்லுங்கள், எதையுமே நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். செத்தா எங்கெங்கே போவீங்க? செத்தா பார்த்துக்கலாம். செத்தா எப்படி பார்ப்பீங்க? செத்தா நீங்கள் பார்க்க முடியாது, சுற்றி நின்று எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. கரெக்டா? அதனால தான் அதுக்குரிய காலத்துக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுகிற எந்த விஷயமே. அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு இல்லை என்றால் அது என்றைக்குமே இல்லை. இன்றைக்கி நீ தீர்மானம் எடுக்கலைன்னா, இன்றைக்கி நீ ஒப்பு கொடுக்கலைன்னா அது என்றைக்குமே நீ ஒப்பு கொடுக்க மாட்டேன். நாளைக்கு அது சொல்லும், நாளை பார்த்து கொள்ளலாம். அந்த மர்லின் மன்ரோன்னு சொல்லி ஒரு அவங்க யாருமா, அது நான் டான்ஸர் நினைக்கிறேன். எத்தனை பேர் தெரியும் மர்லின் மன்ரோ பற்றி? அவங்க அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆனால் வாழ்க்கை தாறுமாறாக போயிட்டு இருந்தது. அநேக நாட்கள் ஆண்டவர் பேசினார்.
அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை டுடே நாட் டுமாரோ ஐ வில் அக்செப்ட் ஜீசஸ். நாளைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்குவேன், இன்னைக்கு இல்லை. இதை பல வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு நாள் ஒரு இடத்துல போய் காரை ஸ்லோ பண்ணி போகும்போது அங்கே ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்தது. அந்த சுவிசேஷ கூட்டத்திலேருந்து வார்த்தை வந்தது, இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய், இன்றைக்கு இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அந்த வார்த்தை வந்த பொழுது அப்பவும் சொன்னாங்க டுடே நாட் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் கடைசியில் அன்னைக்கு நைட்டு போய் அறையில் படுத்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் அலங்கோலமான நிலைமையில் செத்து கிடந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த கேஸை அவள் எப்படி மரித்தான்னு தெரியாமே போயிடுச்சு. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலன்னா அது என்றைக்குமே கிடையாது. அப்போது இன்றைக்கே தேவனோடு நம்ம சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இன்றைக்கே கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குற காரியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அப்போ உங்களோடு அது நிற்காது, உங்களுடைய சந்ததி. அதாவது இப்போ பொதுவாக கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு என்ன தோணுன்னா, அது கல்யாணம் ஆகி அப்புறம் நமக்கு குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை நம்ம போதிச்சு, இதெல்லாம் ஜெனட்டிக் காரியம், ஜீனில் கடந்து போகும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவ பக்தி வைராக்கியத்தோடு இருந்தீங்கிறது அது ஜீனில் தான் என்ன செய்யும், அது கடந்து போகும். அது கடந்து போகிறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் ரத்தத்துக்குள்ளேயே இயேசுவின் ரத்தத்தை செலுத்தி உங்கள் ரத்தம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறதற்கு, அதை இங்கே பாஸ் பண்ணுறதுக்கு தேவனோடு பழகி சமாதானமாயிருங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய வாலிப நாட்களில் எத்தனையோ வனாந்தரம், எவ்வளவோ கஷ்டம். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எங்கள் அப்பா எனக்கு பயங்கர வில்லனாக இருப்பார். அப்போது வருமானமும் போச்சு. எப்போவுமே ஆண்டவர் அவருக்குள்ளே வரும்போது நமக்கு என்ன செஞ்சிடறாரு, உள்ள பொழப்பையும் எடுத்துடுறாரு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. வருமானமே இல்லை. வருமானம் இல்லைன்னா எந்த தாய் தகப்பன் தான் ஏற்றுக்குவாங்க சம்பாதிக்க வேண்டிய வயசில்? அவங்க என்கிட்ட எதிர்பார்த்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு வீட்டில் அன்பு இல்லாமல் போச்சு. காலையில் குளிச்சுட்டு பழைய கஞ்சி இருக்குதா ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே போனேன்னா, ஊழியத்துக்கு போனேன்னா மத்தியானம் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் அதற்குரிய சூழ்நிலைகள் வீட்டில் இல்லை. வர்றதுக்கு எனக்கு நம்மளே ஒன்றுமே சம்பாதிச்சு கொடுக்கல, எதுக்கு அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்? வருமா வராதா? அதனாலேயே மத்தியானம் சாப்பாடு கிடையாது. அதனாலேயே நைட்டு சாப்பாடு சர்ச்சில் தான் தங்குவேன். சாப்பாடு கிடைச்சா உண்டு, கிடைக்கலனா இல்லை. அப்படியே கடந்து போனாலும் காலையில் ஜெபத்தை விட்டது கிடையாது, மதியத்தில் ஜெபிக்கிறத விட்டது கிடையாது, ஈவினிங் ப்ரேயரை விட்டது கிடையாது, ராத்திரி முழிச்சிருந்து ஜெபிக்கிறத விட்டது கிடையாது. கர்த்தருக்குள் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இதுவரையிலும் தேவ கிருபையில் என் சந்ததிக்குள்ளே அது வந்திருக்குது. ஹல்லேலூயா. இனி நீங்கள் விதைக்கிறது தான் உங்கள் சந்ததிக்கு போகும். ஆமென். அந்த விதைப்பு தான் சமாதானமாக இருக்கணும். அந்த சமாதானம் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கணும். அவரோடு பழகி சமாதானமாக இருந்தீங்கன்னா இந்த நன்மைகள் எல்லாம் நடக்கும். இப்போ பாருங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம், என் பிள்ளைக்கு எப்படி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சான். இப்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தான். தனக்கு வேதனை நீ கர்த்தர் ஒன்று எடுத்துக்குவார்ப்பா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னோன்னு என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான், அழுதான். ஆண்டவரே, அவர் நீதியெல்லாம் பேசினான். அவர் ஜெபத்தை கேட்டிங்கன்னா அது இன்னும் கொடுமையாக இருக்கும். நான் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையா? தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அவர் முற்றத்துக்கு தான் போயிருக்காரு ஏசாயா. அதுக்குள்ளே ஆண்டவர் இங்கே வாப்பா, அழுது கிடக்கிறான்ப்பா, இப்போ மூக்கெல்லாம் வடிச்சு கிடக்கிறான், போய் ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போகலை. அதுக்குள்ளே இவன் அழுத கண்ணீரை பார்த்து, ஏன் தெரியுமா, அவன் அவ்வளோ பிரியமாக இருந்தான் கர்த்தருக்கு. அவன் கண்ணீரை ஆண்டவரால் பார்க்க முடியல. உடனே ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. இப்போ உன் சந்ததி பாதிக்கப்படும்னு சொல்லும்போது அதே போல் அவன் அழுது ஜெபிச்சிருந்தா நன்மை உண்டாயிருக்கும். ஆனால் அவன் அதை செய்யலை. கடைசியில் நடந்தது என்னென்னு பாருங்கள். 2 ராஜாக்கள் 2:21 வாசி முடிக்கலாம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாய் இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள்.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். 16வது வசனம் வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். பாருங்க, ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய மகன் தன் சந்ததியை குறித்து அக்கறை இல்லாமல் கவலை இல்லாமல் தான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் விட்டதுனால அவனுடைய சந்ததி தேவனோடு சமாதான உடன்படிக்கையில் இல்லை. புரியுதா? இன்றைக்கி ஆண்டவர் இதைத்தான் பேச சொல்லி ஆண்டவர் எனக்கு அனுப்பியிருக்கிறார். இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு காரியத்தை தான் வலியுறுத்தி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு பிறக்கப் போகிற அல்லது பிறக்கிற அந்த சந்ததிக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள சமாதானம், அந்த உடன்படிக்கை அப்படியே உங்களுடைய சந்ததியாக கடந்து போகிறதற்கு நீங்கள் எவ்வளவு தேவனுக்காக வைராக்கியம் காட்டுகிறீர்களோ அந்த வைராக்கியம் அடுத்த சந்ததிக்கு போகும். பரவாயில்ல, ஏன் நாட்களிலாகிலும் சமாதானம் உண்டாயிருக்குமே, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, அது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவனுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ அல்லது எப்படி தான் மதிமயங்கி போய் அந்த வார்த்தையை சொன்னானோ, பரவாயில்ல நானாவது நல்லா இருக்கனே, என் பிள்ளைகள் நாசமாக போனால் என்ன, அதானே அதனுடைய அர்த்தம். இப்படி ஒரு 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 கவலையற்ற சிந்தை இருந்ததுனால, அதனால தான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அதை தவிர்த்ததுனால கடைசியில் அவன் எல்லா பாவத்தையும் செஞ்சு கடைசியில் யூதாவையும், அப்படின்னா என்ன சொன்னால், தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த ஜனங்களையும் பாவம் செய்ய பண்ணான். தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த ஜனங்களை பாவம் செய்ய வச்சு மொத்தத்துக்கு யூதா தேசம் முழுவதுக்கும் அருவருப்பான காரியம், 4 மூலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரம்பத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான். அப்படின்னா என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில் என்ன, சவுல் இதே வேலையை செஞ்சான். ஆண்டவர் அவனை நல்ல சமாதான உடன்படிக்கையோடு அவனை ராஜாவாக்கினார். அவன் செஞ்ச காரியம் என்ன, சமாதானமாக இருக்க வேண்டியவனை பகைச்சான். தாவீதை துரத்துனான். கர்த்தர் எவ்வளவோ அவனோடு கூட பேசினான். உச்ச கட்டம் 80 ஆசாரியர்களை கொலை செய்தான். தேவனுக்கு ஊழியம் செய்கிற 80 ஆசாரியர்களை கொலை செஞ்சான். சாபம் அப்படி அவன் மேலே வந்து இறங்கிச்சு. கடைசியில் அவனுடைய சந்ததி யோனத்தான் நல்லவனாக இருந்து கூட அவனால் ஆட்சி கட்டில் ஏற முடியலை, சூழ்நிலைக்கு மாறி போச்சு. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சந்ததிகளை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய சந்ததிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படி பொல்லாப்பான ஒரு சந்ததியை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துடக்கூடாதுப்பா. அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷம்தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு பின்பாக எங்களுடைய சந்ததியாய் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாய் மாற எங்களையும் எங்களுடைய சந்ததியையும் உமோடு கூட சமாதான உடன்படிக்கைக்குள்ளே காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை நீங்கள் செய்யுங்க. துஷ்ட மிருகங்களை உங்களை விட்டு ஒழிய பண்ணுறது அது அவர் வேலை. சமாதான உடன்படிக்கை பண்ணுறது தான் உங்கள் வேலை. துஷ்ட மிருகங்களை அப்புறப்படுத்துறது உங்கள் வேலை கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற சில துஷ்ட மிருகங்கள் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்கிற அளவுக்கு உங்களுக்கு விரோதமான துஷ்டத்தனங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது அவர் வேலையை அவர் செய்யட்டும். நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாக இருங்கள். கர்த்தர் உங்களையும் உடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட சுபாவங்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து போகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மன்னிக்கிற தன்மை உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய துஷ்டமான காரியங்களை அப்புறப்படுத்தி போடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய கிரியைகள், ஹல்லேலூயா, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அது கடந்து போகும் என்பதற்காக ஹல்லேலூயா எதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விடுங்க. ஹல்லேலூயா. அவரோடு பழகி நீங்க சமாதானமாக இருக்கும்போது தான் அது உங்களுடைய சந்ததி வரைக்கும் அந்த சமாதானம் கடந்து போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழுந்திருச்சு இல்லைங்க, எல்லாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி நீங்க உங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான துஷ்ட மிருகங்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத துஷ்ட காரியங்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் அங்கங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற துஷ்டத்தனங்களை நீங்க ஒழித்து போடும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பான்னு கேளுங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சந்ததிகளுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு பழகி ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடு இருக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமாய் நாங்கள் நடக்கிறவர்களாய், ஹல்லேலூயா, நாங்கள் அந்த சமாதான உடன்படிக்கையில நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய சந்ததிகளை குறித்த ஒரு கவலையற்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கும்படியாக ஆண்டவரே உலகத்தில் உள்ள எந்த ஆண்டவரே துஷ்ட மனுஷர்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிச்சிடக்கூடாதப்பா. ஆண்டவரே உலக மனுஷர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிச்சிடக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. உலக நண்பர்கள் துன்மார்க்கமா இருக்கிற யாரும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க கூடாது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க வேண்டும். ஆண்டவரே இந்த சமாதான உடன்படிக்கை சந்ததி சந்ததியா ஆண்டவரே கடந்து போகும்படியாக ஆண்டவரே எங்களோடு நீர் பண்ணின அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவரே அது கடந்து போகும்படியாக எங்களுடைய சந்ததிகள் எல்லாரும் உம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணினவர்களாய் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாய் நிலைத்திருக்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேண்டாத துஷ்ட காரியங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. துஷ்ட மிருகங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒளிந்து போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஹல்லேலூயா, நிம்மதியை கெடுக்கிற, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற எல்லா துஷ்ட மிருகங்கள் இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களை விட்டு ஒளிந்து போகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய சமாதான உடன்படிக்கை நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கத்திலிருந்து அவருடைய அந்த கிருபையிலிருந்து நாம் விலகாதபடிக்கு ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களையும் எங்கள் சந்ததியையும் நீர் காத்துக் கொள்ளுவீராக. வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை இருதயத்திலே ஆண்டவரை ஆழமாய் பதிய வைத்து நடந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கித்த நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் இந்த வார்த்தைகளுக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க. இந்த மாதம் முழுவதிலும் பிள்ளைகளை காத்து நடத்துங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படியே யாபேசுடைய ஜெபத்தை கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்தார். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தங்கியிருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எல்லா விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களினுடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.